சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்புல கிட்டத்தட்ட 4, 5 படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. அவர் சமீபத்துல நடித்து முடித்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலர் 2 திரைப்படம் தான். இந்த படம் இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. தற்போது படத்துடைய படப்பிடிப்பு அனைத்துமே முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஒரு பக்கம் ஜோரா போயிட்டு இருக்கா. இந்த நிலையில ஜெயிலர் 2 திரைப்படம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் இன்னும் 2 வாரங்கள்ல ரிலீஸ் ஆக இருக்காம். இந்த முதல் சிங்கிள் ட்ராக்கை யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய மனைவியான ஷாலினி அவர்கள் பாடியிருக்காங்களா. மேலும் இந்த பாடலை அடுத்து படத்துல மொத்தமுமே 5 பாடல்கள் அப்படின்ற தகவலுமே வெளியாக இருக்கு. இந்த நிலையில ஷாலினி அவர்கள் நடிக்க ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சில படங்கள்ல பாடல்களை பாடியிருக்காங்க. அதனடுத்து பாத்தீங்கன்னா பல வருடம் கழித்து தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக அவருடைய ஜெயிலர் 2 திரைப்படத்துல ஒரு பாடலை பாடியிருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகியிருக்கு. ஷாலினி அவர்கள் திருமணத்திற்கு பின்பு எந்த ஒரு சினிமா படங்கள்ல பாடல் பாடுவது அப்படின்னு சினிமாவை விட்டு முற்றிலுமாக விலகி இருந்தாங்க. ஆனால் தற்போது சூப்பர் ஸ்டாருக்காக அவருடைய படத்துல ஒரு பாடல் பாடியிருப்பது ஒட்டுமொத்த கோலிவுட்டையே அதிர வச்சிருக்கு. ஏகே ஒரு பக்கம் கார் பந்தயம் நடிப்பு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு அவருடைய மனைவியான ஷாலினி அவர்கள். தற்போது பாடல்ல களமிறங்கியிருக்காங்க. இந்த பாடலை கேட்க ரசிகர்களுமே அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.